ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சண்டுகோழி முட்டை அடை உட்கார வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை முட்டை கரு ஏறி இருக்குது அப்படி அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்குமே மோட்டிவாக இருக்கும். சரி வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை மொத்தமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் செக் பண்ண முடியும். முட்டையை எடுத்துகிட்டு இருட்டான ரூமுக்கு போயிடுங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் நம்ம செக் பண்ண முடியும். பகல்லையுமே செக் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஃபைனலாக எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு முட்டை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ப்ளைனாக இருக்குது. இதில் கரு ஏறலை. சரி செகண்ட் எக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இதில் பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் கரு ஏறி இருக்கிறது. எப்படி ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு நரம்பாக தெரியுங்க முட்டையில். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும். நரம்பு ஃபுல்லாக எக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். முட்டையுமே பார்த்தீங்கன்னா கரு ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும் முட்டையே. நார்மல் எக்கு மாதிரி இல்லாமல் வெயிட்டாக இருக்கும் எக்குமே பார்த்தீங்கன்னா. பாருங்கள் ஒரு எக்காக நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். எத்தனை முட்டையில் கரு ஏறி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க உங்களுக்கே. இப்போ நான் எடுத்து பார்த்துட்டு இருக்க முட்டையில் மொத்தத்துலையுமே பார்த்தீங்கன்னா கரு ஏறி இருக்குது. இதோ பாருங்கள், இதில் கூட பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். அதே மாதிரி எக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிடாதீங்க, குலுக்கிடாதீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. இந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே தெரியுங்க உங்களுக்கு. பாருங்கள், கண்டினியூஸாக நான் பார்க்குறேன். எல்லா எக்கையுமே செக் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்கு மட்டும் ஃபெர்டிலைஸ் ஆகலை. ஃபெர்டிலைஸ் மீன்ஸ் கரு ஏறல ஒரு எக்கில். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கரு ஏறி இருக்குது. மோஸ்ட்லி உட்கார வச்சுட்டிங்க அப்படின்னா சும்மா சும்மா இது பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கருவே ஏறலை. ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 முட்டை லாஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். பாய்.